காட்டுமன்னார் கோவில் அருகே சுத்தமான குடிநீர் வழங்க பொதுமக்களுடன் இணைந்து போராடிய 2 பேர் வீடுகளில் குடிநீர் இணைப்பை பேரூராட்சி அதிகாரிகள் துண்டித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக காட்டுமன்னார் அருகே பாத்தீங்கன்னா நல்ல குடிநீர் வழங்க பொதுமக்களுடன் இணைந்து போராடிய 2 பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு இது துண்டிச்சு அதிகாரிகள் துண்டிச்சிட்டு இருக்காங்க. இதனால அங்க ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருக்கு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சியில் 4வது வார்டு பகுதி கீழவன்னியர் தெரு இருந்து வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த பல மாதங்களாக குடிநீரில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் கலந்து வருவதாக குடிநீர் மக்கள் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். இந்த குடிநீரை குடிப்பதற்கும் மற்றும் குளிப்பதற்கும் சமைப்பதற்கு கூட இதை பயன்படுத்த முடியவில்லை என தெரிவித்த அந்த பொதுமக்கள் சில தினங்களாகவே பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் தண்ணீர் கேட்டு சாலை மறியல் போராட்டம் மற்றும் பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போது பொதுமக்களின் கோரிக்கையை வலியுறுத்தி பேசிய தங்கவேல் வேலாயுதம் என்ற 2 பேரின் வீட்டின் முன்பு உள்ள குடிநீர் இணைப்பை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் 2 அடி பள்ளம் தோண்டி துண்டித்து விட்டு சென்றுள்ளனர். இதனால் அவர்கள் வீடுகளுக்கு மட்டும் நேற்று முதலே தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் குடும்பத்தினர் அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தினரும் பேரூராட்சி அலுவலகத்தில் புகார் செய்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள், அப்பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து மீண்டும் அந்த குடிநீர் இணைப்பை தற்காலிகமாக சரி செய்து மீண்டும் அவர்களுக்கு குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்துட்டு இருக்காங்க. மேலும் அவர்கள் தெரிவிக்கல பாத்தீங்கன்னா எங்கள் பகுதியில பல மாதங்களாக குடிநீர் கழிவு கலந்து வருவதாகவும் இதனால் இப்பகுதி மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவுவதாக தெரிவிக்கின்றனர். இதனை வலியுறுத்தி போராட்டம் செய்வது மீது அவங்க வீட்டுகள் உள்ள குடிநீர் இணைப்பை துண்டித்துவது போன்ற செயல்கள் சில அதிகாரிகள் ஈடுபட்டு அதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இதுவரை எங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கல. ஆகவே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு இணைந்து எங்க பகுதிக்கு நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு உடனடியாக இந்த சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும். துண்டிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் அவர்களின் வீடுகளுக்கு மீண்டும் குடிநீர் இணைப்பை பேரூராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். குடிநீர் தண்ணி சரியா வரதில்ல. அது சும்மா 3 மாசமா எங்களுக்கு சுத்தமா வரதில்ல. எல்லாம் சாக்கடை தண்ணியா வருது. இதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எங்க வார்டு மெம்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். 3 மாசம் இது மாதிரி வருது, தண்ணி வருது, சாக்கடை தண்ணி வருது, புழு எல்லாம் வருது. இதுல போற ஸ்கூல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தண்ணி குடிச்சு அவங்களுக்கு மோஷன்ஸ்ல எல்லாமே அவங்க உடம்பு சரியாம போய் ஃபீவர் அடிச்சு அது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சாங்க. அதனால போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க ஆக்ஷன் சரியா எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்க இதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்றதுக்கு என்ன உதவி இல்லைன்ட்டு நாங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். தேர் முட்டிக்கிட்ட நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஸ்ரீமுஷ்ணத்துல. அதுக்கு யார் யார் அந்த ஆர்ப்பாட்டத்துல யார் யார் குரல் வசதி பேசினாங்களோ அவங்க வீட்டுல மட்டும் பார்த்து கரெக்டா உங்க வீட்டுல என்ன தண்ணி வருதா, என்ன தண்ணி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா தண்ணி இந்த மாதிரி சாக்கடை தண்ணி வருது, அதுல ஸ்மெல் வருது எங்களுக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்மெல் வருதுன்னு சொன்னதும் உங்க வீட்டுக்கு மட்டும் எப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டு அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்காம அவங்க வீட்டு பைப்பு மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்துல குரல் வசதி பேசினவங்க வீட்டுல மட்டும் பைப்பை கட் பண்ணிட்டு திரும்ப அவங்க உனக்கு நல்ல தண்ணி வர வரையும் நீ டேங்க் தண்ணி வாங்கி குடி, அதாவது மினரல் வாட்டர் குடி வாங்கி உனக்கு நல்ல தண்ணி எப்போ வருதோ அப்ப நாங்க உனக்கு தண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி 2 வீட்டு பைப் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கான ஆக்ஷன் சீக்கிரம் எடுங்க. எங்களுக்கு சாக்கடை தண்ணி வருது இன்னமும்.